நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையே நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. உன்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன், உன்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அறிவுரை நான் கூறுவேன், உனக்கு அறிவுரை நான் கூறுவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையே நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. இசைக்கு சித்தன்னாய் இன்றோடு ஒழிந்தது மகளே, இசைக்கு சித்தன்னாய் இன்றோடு ஒழிந்தது மகனே. ரேகோபோத் தொடங்கி விட்டது உனக்கு, ரேகோபோத் தொடங்கி விட்டது. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையே நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையே நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 48வது வசனம். தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொல்ல என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவாதி தேவன் ஆபிரகாமனுடைய ஊழியக்காரராகிய வேலைக்காரனை நேர்வழியாய் நடத்தி வந்த தேவன் நம்மையும் நேர்வழியாய் நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கின்றார். பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் நாம் நேர்வழியாய் நடப்பதற்கு விரோதமாக நமக்கு சதித்திட்டம் செய்கிற பல கூட்டங்கள் உண்டு. பல சத்துருடைய சதி செயல்கள் உண்டு. ஆனால் அவை எல்லாவற்றையும் கர்த்தர் முறியடித்து பக்க வழியாய் பின்வழியாய் வருகிற சத்துருடைய சகல சதித்திட்டங்களின் கிரியைகளையும் தேவன் முன்னின்று முறியடித்து நம்மை நேர்வழியாய் நடத்துவதற்கு நம் தேவன் உண்மையுள்ள தேவனாய் இருக்கின்றார். பிரியமானவர்களே, நம்மை ஒவ்வொரு நாளும் வலதுபுறம் இடதுபுறம் நாம் சாயாதபடிக்கு வழி இதுவே என்று சொல்லி நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிட்டு நாம் தேவாதி தேவனை நோக்கி பார்க்கும்போது நம்மை நேர்வழியாய் தேவன் நடத்துவதற்கு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.